குமார், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு இடைக்கால உத்தரவு. இந்த இடைக்கால உத்தரவு நீதிமன்றங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த 4 மிக முக்கியமான கேள்விகள், உங்களுடைய பார்வை என்ன? 3 கேள்விகள், 4 அல்ல 3. ஒரு கேள்வி எக்ஸிஸ்டிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, இதெல்லாம் உடனடியாக அதில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து வரக்கூடாது புது சட்டத்தின்படி அப்படிங்கிறதுக்காக அது செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. துஷார் மேத்தாவே சொலிசிட்டர் ஜெனரலே அவரே கோர்ட்டில் நாங்கள் இதெல்லாம் எதையும் நடைமுறைப்படுத்த போகிறதில்ல, வழக்கு சந்தித்து முடிகிற வரைக்கும் நாங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்த போகிறதில்னு சொல்லிட்டார். அப்புறம் சொன்னதுக்கு பிறகு இந்த 3 கிளாஸ் இது ஒன்று, அதுக்கப்புறம் 2 பேர் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் 2 பேரை போடணும்னு சொன்னீங்களே, அது அறநிலைத்துறையில் நீங்கள் அப்படி போட முடியுமா, போடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அது கேள்வி அவரை பொறுத்தவரை புரிந்து கேட்டாரா புரியாமல் கேட்டாரா தெரியாது. நீதிபதிகள் சில நேரத்தில் வழக்கை புரிந்து கொள்வதற்காக கேட்பார்கள். ஆனால் அதுக்கு சரியான பதிலையும் கொடுத்துட்டார் அவர். சொலிசிட்டர் ஜெனரல் அழகான பதிலை கொடுத்தார். என்ன பதில்? நீதிமன்றத்தில் இப்போ இந்து கோயில்களில் இப்போ எல்லா கோயில்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் ஸ்ரீரங்கம் எல்லாம் நாங்கள் கொடுத்ததுன்னு இஸ்லாமியர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்துக்களில் யாருமே அப்படி சொல்கிறதில்ல, நாங்கள் அவங்கள்ட்ட வாங்கினோம் இவங்கள்ட்ட கொடுத்தோன்னு சொல்கிறதில்ல. அதனால் இந்து கோயிலை இந்து வரலாறு தெரிந்தவங்க 2 பேர் இருக்கணும்னு போட்டோன்னா அதை அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டார், அதை ஒத்துக்கிட்டார். அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு, இல்ல உங்களுக்கு நேரம் தரேன். அக்கார்டிங் டு லைவ் லா, நீங்களும் உள்ள உட்கார்ந்து பார்க்கல, நானும் உள்ள உட்கார்ந்து பார்க்கல. அக்கார்டிங் டு லைவ் லா தான் நான் கேட்கிறேன். அவர் கேட்ட கேள்விக்கு அவர் அட்மிட் பண்ணதா எங்கேயும் லைவ் லால சொல்லல. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றபடி அவர் அட்மிட் ஆகாதது வேற. அவர் அட்மிட் ஆகாதது எதுக்கு தெரியுமா? நீங்களே இதுல உட்கார முடியாதுன்னு கேட்டார். இல்ல நீங்களே 3 பேர் சொத்து பிரச்சனை அல்ல. நீங்க சொல்றது அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சொத்து பிரச்சனை குறித்து நீங்க பேசுறீங்க. அவர் அந்த கேள்வி எழுப்பல. நீதிபதிகள் கேட்கறது, இதுல நீங்க இஸ்லாம் இல்லாதவர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கும் பொழுது அதை நீங்க அறநிலையத்துறையிலையோ அல்லது இந்து போர்டுகள் இருக்கக்கூடிய தேவசம் போர்டுகளோ திருப்பதியை மென்ஷன் பண்ணியே கேட்கறாங்க. அப்படியான இடங்கள்ல நீங்க சேர்ப்பீங்களாங்கிறதா அவங்க கொஸ்டின். இதுதான் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது கோயில்களை இந்த கோயில்கள் பூரா எங்கள் சொத்தில் தான் இருக்குது. ஏன் சமீபத்தில் ஒரு நண்பர், எனக்கும் நண்பர் தான், அவர் இஸ்லாமிய நண்பர், அவர் சொன்னார் மவுண்ட் ரோடு சென்னையில் பாதியே வக்ஃப் போர்டுக்கு தான் இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி எத்தனை காலம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அதுக்கு ஒரு வரையறை வேணும் அல்லவா? அந்த வரையறை பண்ண நீதிமன்றமே சொல்லட்டும், எப்படி வரையறை, எந்த லாஜிக்கில், எந்த யாழ்சிக்கில் வரையறை பண்ணணும். இப்போ பிரியன் சார் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் யாருக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ அவருக்கு பிஜேபி மேலே நிறைய வருத்தம், ஆர்எஸ்எஸ் மேலே வருத்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வரையறை. இப்போ என்ன சொல்கிறது, எல்லாம் என் சொத்துன்னு நான் போய் என் சொத்து தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது நான் ப்ரூஃப் கொடுக்கணுமா இல்லையா? ரொம்ப பிலிமினரி. வேற ஆர்எஸ்எஸ் விட்டுருங்க, பாஜக விட்டுருங்க, ஒரு சொத்து எனக்கு இந்த முறையில் வந்தது, என்னோட சொத்துடைய பேக்ரவுண்ட் இதுதான், இப்படி வந்திருக்கு, ஒரு ரெக்கார்டை வைக்கணுமா இல்லையா? குமார் சார், இதை சொல்லுங்க நீங்க. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த சொத்து யாரோடதுன்னு வரைவு பண்றது, சீர்திருத்தம் பண்றதுங்கிறது தேவை, ஒரு அரசு செய்யணும். ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது அரசிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கே, பொது சொத்துக்களுக்கே பெரிய இடங்கள்ல ஆவணங்கள் இல்லாத போது, இது ஒன்றுபட்ட இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, அந்த காலத்தில் உள்ளதுக்கு ஆவணங்களை இப்போ நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த ஆவணங்களை ரெடி பண்ணுறதுக்கான ஏதாவது வழிவகை இருக்கான்றதும் கேள்வி இருக்குது. அப்போ அந்த சொத்துக்களை எப்படி அரசு பாதுகாக்குதோ, இப்போ இது இந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு சொல்லிட்டா அது அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து தான், அதை போய் இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாட முடியாது. அப்படி தான் இதை அதை தான் பிரியன் சார் சொன்னார். இதை ப்ராப்பர்ட்டி இஷ்யூவாக கையாண்டாங்க, ரிலீஜியஸ் இஷ்யூவாக கையாளலை. அப்போ இதுல ரிலீஜியஸும் அடங்கி இருக்கு. ஏன்னா ஒரு மாஸ்க்கு கீழே, ஒரு பள்ளிவாசலுக்கு கீழே, ஒரு மசூதி அவங்களுடைய அந்த பண்பாட்டு மையத்துக்கு கீழே தான் இது இயங்குது. அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள ரிலீஜியஸும் அடக்கும். அப்ப எப்படி அந்த சொத்தை நீங்க இது பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது வக்ஃப் போர்டுனா ரிலீஜியஸ்னு யாருக்காவது தெரியாம இருக்குமா? அது விளம்பரத்துக்காக பேசுற வார்த்தை. வக்ஃப் போர்டுனாலே அது தானம் கொடுக்கிற ஒரு ஸ்தாபனம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கேள்விக்கு வர சரி, விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்ட வக்ஃப் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டதை பிரிவு 2A எப்படி மீற முடியும் அப்படின்னு அக்கார்டிங் டு லைவ் லா ஜட்ஜஸ் கேட்டதா சொல்லப்படுது. ஏன்னா நானும் உள்ள இல்ல, அதனால நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? ஒரு நீதிமன்றத்துல 3 நீதிபதிகள் அடங்கிய தலைமை நீதிபதி ராஜேஷ் கண்ணா உட்பட 3 நீதிபதிகள் அதை கவனித்து கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவங்ககிட்டையும் எதிர்த்தரப்புகிட்டையும் அந்த கேஸை அட்மிட் பண்ணும்போது, அதுலேயும் இவங்க பார்ட்டி எதிர்த்தரப்பு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அரசு தரப்பில் ஏற்கனவே கேவேட் போட்டிருக்காங்க.
கேவியட் போட்டால் எங்களை கேட்காம நீங்கள் ஸ்டே ஏதோ கொடுத்துடக்கூடாது, ஆர்டர் எதுவும் பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அதனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் அதனால் அவங்க சில விசாரணையை கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு ஒன்று இந்த இது இந்த இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜரை எதுவும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு புது சட்டத்தை பயன்படுத்திடக்கூடாதுங்கிறது ஒன்று. அடுத்தால 2 பேரை நீங்கள் இண்டூஸ் 2 பேரை அதில் போட்டிருக்கீங்களா, இங்கே அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கார். அப்படி 2-3 பாயிண்ட்ஸை கேட்டுட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து 3ங்கிற ஒரு கேள்வியோட நின்னீங்க. 4வது ஒரு ஆப்ஷன் இன்னொரு கேள்வியும் இருக்கு. புதிய திருத்தங்களுக்கு பிறகு, அதாவது மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்கள்ல பெரும்பாலான உறுப்பினர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களா? அந்த இடத்துல இருந்து தான் நீங்க நாளே வேண்டாம், ஒண்ணுமே செயல்படுத்தாதுன்னு அரசாங்கம் சொல்லிட்டு எதுவுமே நாங்க செயல்படுத்த போறதில்லை இப்போதைக்கு. அது இடைக்கால உத்தரவு கொடுத்துட்டாங்களே. இல்ல உத்தரவு இவங்க சொன்ன இவரே வாலண்டியரா நம்மளுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அவரே கோர்ட்டில் அப்பியர் ஆகி நேற்று டைம் கேட்டார். இன்னைக்கு போட்டாங்க. இன்னைக்கு அவரே தாக்கல் பண்ணிட்டார். அவரே அஃபிடவிட் ஃபைல் பண்ணி நாங்கள் எதையும் அமுல்படுத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு தான் இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தடைபற்றக்கூடாது என்பதற்காக ஒரு வாரத்தில் நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே கோர்ட்டில் வந்து எக்ஸ்பார்ட்டி ஸ்டேன்னு ஒன்று உண்டு. எக்ஸ்பார்ட்டி இன்ட்ரீம் ஸ்டேன்னு கொடுத்துருவாங்க. அது கேவேட் போடலைன்னா அதுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. கேவேட் போட்டா கேட்டுட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும் சார். இன்டரிம் ஸ்டே, கேவியட், பில்லு, அது இன்னொரு கிளாஸ். இதுல வந்து விவாதத்துக்குள்ள மையக்கருவை நான் சொல்றேன். இந்த விவாதம் இன்னைக்கு வச்சிருக்கீங்க, அந்த தலைப்பு கோர்ட்ல நடந்தது. பிராக்டிக்கலா ஒரு கேஸை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, 2 பேர்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க, டீடைல்டா கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா அட்வொகேட்டுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு வாரத்துக்குள்ள ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் கோர்ட்டில் நடந்திருக்கு. ஆனால் வெளியே அப்படி ஆர்டர் போட்டாங்க, இப்படி ஆர்டர் போட்டாங்க, அதெல்லாம் ஒரு ஆர்டர் ஒன்றும் போடலை. இவங்களே அரசு தரப்புலையே இப்போ நாங்கள் எதையும் செயல்படுத்த போகிறதில்ல, நாங்கள் டீட்டெயிலாக போடுறோம்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அவங்க ஏன் அப்படி போய் கொடுத்தாங்கங்கிறதும் ஒரு கேள்வி தானே. அதாவது அன்று 4 மணி வரைக்கும் பார்லிமெண்ட் நடந்துச்சு. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட அன்னைக்கு 4 மணி வரைக்கும் விடிய பார்லிமெண்ட் நடந்து சட்டம் நிறைவேற்றி உடனடியாக குடியரசுத் தலைவருடைய கையொப்பம் பெறப்பட்டு எல்லாம் கொண்டு வரப்பட்டுட்டு நீதிமன்றத்தில் போய் நாங்கள் இதை எதையுமே நிறைவேற்ற போகலன்னு ஏன் சொல்லணும்? அது சொல்ல வேண்டிய கட்டாயம் நிறைவேற்ற போகிறது இல்லைன்னா கோர்ட்டுக்கு பதில் கொடுக்கணும்ல. கோர்ட்டுக்கு எடுத்தங்க ஒருத்தன்னு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் போட கேஸுக்கு 35 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கான் கோர்ட்டில். அந்த இடத்துல தான் பிரியன் சார் சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு முன்னாடி இவங்களே அதை சரியா அப்ப அவசரமா ஏன் சட்டம் நிறைவேற்றினாங்கன்னு ஒரு கேள்வி வராதா? நீங்க சொல்ற பொதுவா அவர் சொன்னது, நீதிபதி சொன்னது, அரசாங்கம் பண்ணியிருக்கிற சட்டங்களை நாங்கள் பொதுவாக எழுப்புறதில்ல, நாங்கள் அதை தள்ளுபடி பண்ணிடுவோம். ஆனால் இந்த வழக்கில் ரொம்ப முக்கியத்துவமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால சமூகத்தில் பதட்டம் எதுவும் வந்துடக்கூடாது என்கிறதுக்காக எடுப்போங்கிறத சொல்லிட்டே தான் அதை அட்மிட் பண்ணதே அப்படி தான். ஆகையினால பொதுவாக இது ஒரு ப்ரொசீஜர் தான். கோர்ட் ப்ரொசீஜர் நடந்திருக்கு. இன்றைக்கி கேட்டிருக்காங்க, ஷார்ட் பீரியடில் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. பதிலில் வந்து இந்த கேள்விகள்லாம் வாத பிரதிவாதங்கள் வரும். ஒரு சொத்தை எப்படி வரையறை பண்ணுறதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லட்டும், நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லாமல் எத்தனை வருஷத்துக்கு இது மீனாட்சி அம்மன் கோயில் எங்களுக்கு தான், ஸ்ரீரங்கம் எங்களுக்கு தான், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எங்களுக்கு தான், மவுண்ட் ரோட்ல பூரா பாதி எங்களுக்கு தான், இப்படி எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருப்பாங்க? இல்ல அது எப்படி எத்தனை காலம் அவதார சரிக்கிறாரு, அது சரிக்கிறாரு, தானம் கொடுப்போம், எப்படி சொல்ல முடியும்? ஆறாம் நூற்றாண்டுல முகமது காசிமுக்கு முன்னால எந்த இஸ்லாமியர்களும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய ரத்த சொந்தம் தான். இங்க இருந்தவங்க எல்லாம் அரேபியாவிலயோ, துருக்கியிலயோ, ஆப்கானிஸ்தான்லயோ மதம் வேற, மற்றது பூரா ஒண்ணுதான். மாமா மச்சான் நம்ம பேசுறோம். என் கேள்வி இதுல என்னன்னா, தங்களுடைய சொத்து அது தனியாரா இருக்கட்டும் அல்லது ட்ரஸ்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வரையறை செய்யணுமா வேண்டாமா? வேண்டாம்னு நீதிபதி சொல்லட்டும். இல்ல அத கேள்விக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. எனக்கே சொல்லட்டும். நீதிபதி சஞ்சீவ் எந்த வரையறை வேண்டாம், இன்னும் 1000 வருஷத்துக்கு இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லட்டுமே. அததான் சார், நீங்க ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? உணர்ச்சி வசம் இல்ல, இது வெளிய எப்படி எல்லாம் வருது தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், அமைதியாவே பேசலாம் சார். இதுல ஏன் சார் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இருங்க ஒரு நிமிஷம், நான் கேள்வியை கேட்கல சார். இல்ல நான் கேள்வியை கேட்டறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த வரையறை செய்யணும்னு, அது குறித்து தான் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த விசாரணையில சொன்னது, ஆவணங்கள் இல்ல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா இப்படியான ஒரு சட்டத்தை மாத்துறது நியாயமானதா அப்படின்னு ஒரு கேள்வியை ஏன் கேட்கிறாரு? அததான் பிரியன் சொல்றாரு. அவங்களுக்கே தெரியும் இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு, ஆனாலும் கேட்பாங்க. நீங்க எங்களை கேட்கீங்கல்ல கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்கிட்ட கேட்கீங்கல்ல. இதே தான் கோர்ட்டு. நீங்க இப்படியே நினைச்சுக்கோங்க,
கோர்ட்ல இதுதான் நாம ரெண்டு பேரும் பேசுற வெர்ஷனா சார் கோர்ட் ஒரு விஷயத்தை வெர்ஷன். புரிஞ்சுக்கணும்னா கேட்க தான் வேணும். ஏற்கு மாறான கேள்வி சரி, கேட்டா அது okay. என்ன உண்மை வருது, Okay, அதுக்கப்புறம் okay. தான் நீதி அங்க உருவாகும். நீதி அப்புறம் தான் டாக்டர் ஏதோ create ஆகும். குறுக்கிட்டாரு, அது உங்கள்ட்ட கேள்விதான் கேட்டிருங்க. சுருக்கமா பிரேக் வந்து போயிட்டு வந்து நீங்க தான் பேச போறீங்க. சுருக்கமா கேட்டிருங்க. இல்ல நான் சுருக்கமா இல்ல. இப்போ அண்ணன் சொன்னார்ல கபாலீஸ்வரர் கோயிலுடைய சொத்து எந்ததான், இவங்களுடைய சொத்து வக்ஃபு தான், நாங்க கொடுத்ததான் அப்படின்னு. இந்தியாவுடைய வரலாறு புரிந்திருந்தால் அது எப்படி, அது யாருடைய சொத்தா மாறிச்சு, யார் இனாமாக கொடுத்திருக்கிறார்கள். பல இடங்களில் இந்து மன்னர்கள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். பல இடங்களில் இஸ்லாமிய மன்னர்கள் இந்து வழிபாட்டுக்கு இடத்தை கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இதுல புரிதல். இது சொல்றதுனால என்னன்னா நீங்க இன்னும் கொண்டாடணும். ஆமாயா, இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு கோயில்களை கொடுத்துருக்காங்க, இந்து மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது மத நல்லிணக்கத்துக்கான பூமி என்று கொண்டாடுவதை விட்டுட்டு அதை எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா இதுதான் பிரிவினைவாதம். நாங்க கொண்டாடுறோம். ஆமா, பல இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய பள்ளி இல்ல அப்ப அது பிரச்சனையா பேசக்கூடாது சார். எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் சார். இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். எங்க இடத்துல இருக்குன்றாங்க. அப்ப அது வரையற செய்யணுமா வேண்டாமா? அதுக்கு தான் ரெண்டு பேரை போட்டுருக்கு. அதுக்கு தான் ரெண்டு பேரை போட்டுருக்காங்க. அவங்க சொல்றதுனாலயே ஆயிட போதா? அவங்க சொல்றதுனாலயே அது ஆயிட போறது கிடையாது. அப்படி என்ன இது? நவாபுகள் இப்ப நான் பேசுறது ஆயிருமா? நவாபுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இருக்கணுமே. நவாபுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், சுல்தான்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த மண்ணில் கிட்டத்தட்ட பல டிகேட்ஸுக்கான ஆட்சி நடந்திருக்கிறது. வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சிருக்கான், அவன் கோயில்களுக்கு நிலத்தை கொடுத்திருக்கான். அப்ப இப்படிதான் இருக்கும் இந்த பூமி. அப்படிப்பட்ட பூமி அதையும் கடந்து ஒற்றுமையாக இது ஒரு பிரச்சனையாவே இவ்வளவு நாள் பார்க்கல. பிரச்சனையா பார்க்க வைக்கிற சக்திகள் இன்னைக்கு அதிகம்.